ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்று வழங்க பிறப்பித்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தடை விதித்துள்ளது. வழக்கு விசாரணை ஜனவரி 21ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் பொங்கலுக்கு ஜனநாயகன் வெளியாகாது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. ஜனநாயகன் படத்தின் சென்சார் சான்றிதழ் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். படத்திற்கு சென்சார் சான்று பெறும் முன் ரிலீஸ் தேதியை அறிவித்தது ஏன் என்று அவர் படக்குழுவிடம் கேள்வி எழுப்பினார். சென்சார் சான்றிதழுக்காக காத்திருக்காமல் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுப்பது ஏன் என்று படக்குழுவிற்கு தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காதது ஏன் என்றும் அவர் வினவினார். நீங்கள் ரிலீஸ் தேதியை அறிவித்து விட்டீர்கள் என்பதற்காக எல்லோரும் உங்கள் விருப்பத்திற்கு செயல்பட வேண்டுமா? பல்வேறு நடைமுறைகள் இருக்கும் போது சான்றிதழுக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் படக்குழுவிடம் தலைமை நீதிபதி தெரிவித்தார். பொங்கல் ரிலீஸை காரணம் காட்டி ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்று சட்ட நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அவசர வழக்காக விசாரிக்க கோரிக்கை வைக்கலாம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். பராசக்தி திரைப்படத்தில் தணிக்கை வாரியத்தின் அறிவுறுத்தலின் பேரில் 25 மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஹிந்தி திணிப்பு தொடர்பான வசனங்கள் மற்றும் தீ பரவட்டும் என்ற வசனம் நீதி பரவட்டும் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிப்பில் நடிகர் கார்த்தி நடித்துள்ள வா வாத்தியார் திரைப்பட உரிமையை ஏலத்தில் விட சொத்தாட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. படத்தை வெளியிட விதிக்கப்பட்ட தடையை நீக்கவும் உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை, திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர். நெல்லை, தூத்துக்குடியில் ஏற்கனவே தலா 3 குழுக்கள் தயார் நிலையில் உள்ள நிலையில் நாகை, கடலூர் மாவட்டங்களுக்கு மேலும் ஒரு மீட்பு குழு விரைகிறது. பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உச்சம் தொட்டது. இன்று வசூலிக்கப்படும் கட்டணத்தை காட்டிலும் ஜனவரி 13, 14ஆம் தேதிகளில் பன்மடங்காக கட்டணம் உயர்ந்துள்ளது. கடும் பனிப்பொழிவால் வரத்து குறைந்ததால் உசிலம்பட்டி மலர்ச்சந்தையில் மல்லிகைப்பூ கிலோ 12,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நிலக்கோட்டையில் 10,000 ரூபாய்க்கும், சங்கரன் கோவிலில் 7,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூக பணியில் ஈடுபட்டுள்ள நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிர்ப்பு. கொல்கத்தாவில் முதலமைச்சர் மமதா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி. மத்திய அமைச்சர் அமித்ஷா சம்பந்தப்பட்ட பென் டிரைவ் தன்னிடம் இருப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பரபரப்பு பேச்சு. பாஜகவினர் நிலாவுக்கே போனாலும் விடமாட்டேன் என்றும் ஆவேசம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 12,800 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,02,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்து 2,68,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 268 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்காக விடப்பட்ட விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் எதிர்கால கனவுகள், தேவைகளை கண்டறிய உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை திருவள்ளூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 50,000 தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் கனவுகள் குறித்து கேட்டறிய உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தொகுதி உடன்பாடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் வரும் 20ஆம் தேதி தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. சென்னை சிவில் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. திமுக கூட்டணி குறித்து பொது வெளியில் கருத்து கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். ஆட்சியில் பங்கு குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தேசிய தலைமையோடு கலந்து பேசி முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவின் ஆட்சி நன்றாகவே இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விசிக இடம்பெறும் கூட்டணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் அவர் பதிலளித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் தரப்பில் அவரது மகளும் பாமக செயல் தலைவருமான ஸ்ரீகாந்தி போட்டியிடுகிறார். விருப்ப மனுவை பெற்றுக்கொண்ட ஸ்ரீகாந்தி கையோடு மனுவை பூர்த்தி செய்து ராமதாஸிடம் வழங்கினார். சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைத்து கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு தமிழகம் முழுவதும் பயணம் செய்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் என்று விஜய் அறிவித்துள்ளார். தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் பணி நியமன முறைகேடு புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மனுதாரர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடவும் அறிவுறுத்தியுள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் இருந்து கோட்டை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களுடன் தொடக்க கல்வி இயக்குனர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை ஆட்சியர், காவல்துறை ஆணையர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஆஜர். சந்தனக்கூடு நிகழ்வின் போது கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள மரத்தில் கொடி கட்ட அனுமதித்தது எப்படி என நீதிபதி GR சுவாமிநாதன் கேள்வி எழுப்பினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 8 ADSPக்கள், 15 காவல் ஆய்வாளர்கள் உட்பட 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் தடை விதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள சாலையோர கடைகளை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மாநகரம் முழுவதும் மருத்துவமனை, கல்வி நிலையங்கள் என 188 இடங்கள் தடை செய்யப்பட்டவையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் கடற்கரையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் இளைஞர்கள் மன்னிப்பு கோரிய வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர். வாகனத்தை ஓட்ட மாட்டேன், பொது இடங்களில் வீலிங் செய்ய மாட்டேன் என்று நான் உளமாற உறுதியளிக்கிறேன்.
சபரிமலை துவாரபாலகர் சிலை தங்க கவச திருட்டு விவகாரத்தில் கோயில் தந்திரி ராஜீவ் கண்டரு கைது செய்யப்பட்டுள்ளார். இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தந்திரியிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கம் திருட்டு விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தங்கம் திருட்டு குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் அமலாக்கத்துறையும் விரைவில் விசாரணையை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் 43 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். வெளிநாட்டிலிருந்து பாலித்தீன் பைகளில் கஞ்சா கடத்தி வந்த 4 பேரை போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜனவரி 12ஆம் தேதி இந்தியாவுக்கு வருகை தரும் ஜெர்மன் அதிபர் மர்ஸ் குஜராத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சபர்மதி ஆற்றங்கரையில் நடைபெறவுள்ள சர்வதேச பட்டம் விடும் விழாவில் இருவரும் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அமைதிக்கான நொபல் பரிசு வென்ற வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவரான மரியா கொரினா மாச்டோ அடுத்த வாரம் அமெரிக்கா செல்கிறார். அதிபர் ட்ரம்பை அவர் சந்தித்து பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது. (2026) மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி நவி மும்பையில் கோலாகலமாக தொடங்கியது. மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனை PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிப் போட்டியின் முதல் சுற்றில் 21-11 என்ற புள்ளி கணக்கில் PV சிந்து முன்னேறிய நிலையில் ஆட்டத்திலிருந்து ஜப்பான் வீராங்கனை விலகினார். ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோல போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் K. சீனிவாசன் அழைக்கிறார்.